எடப்பாடி அவர்கள் சசிகலா அம்மையார், டிடிவி, ஓபிஎஸ் இவங்களெல்லாம் கட்சியில் இணைத்துக் கொள்வாரா, இல்லை மீண்டும் பாஜக கூட்டணி செய்வதற்கு வாய்ப்பு இருக்குமா? சசிகலா ஸ்டாலினுக்கு அவங்களுக்கு மறைமுக அரசியல் உறவு இருக்குது. சசிகலாவை அதிமுகவில் சேர்த்தா அதோட சரியான ஒரு முடிவாக இருக்காது. ஏன்னா சசிகலா இவங்களெல்லாம் அடக்கி ஆண்டவங்க. இவங்கெல்லாம் ஒரு காலத்தில் சசிகலா காலில் விழுந்தவங்க. அப்போ எடப்பாடி சும்மா கூட்டணி பலமே இல்லாமல் சும்மா நின்று தோத்தாருன்னா அதிமுக தொண்டர்கள் விரக்தி ஆகிடுவாங்க. மெகா கூட்டணி அமைக்கணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஆளுங்க பின்னாடி சுற்றிக்கிட்டு தெரிஞ்சாருன்னா அடுத்த 26 தோல்வி நிச்சயம். திமுக ஆட்சி மேலே மிகப்பெரிய அதிருப்தி இருக்குது. இருந்தாலும் கூட்டணி பலம், எதிர்கட்சிகள் பிரிவு, இதை வச்சுக்கிட்டு அவங்க ஜெயிச்சுட்டு போகிறாங்க. அதிகமாக அதிமுகவுக்கு பின்னடைவை கொடுக்குறது இந்த முக்குளத்தோர் வாக்கு தான். அது பெரும்பான்மை சசிகலா, டிடிவி, ஓபிஎஸ் பக்கம் நிற்குது அப்படின்னு சொல்லுது. குறிப்பாக அந்த ராமநாதபுரம் தொகுதி பாராளுமன்றத்தில் ஓபிஎஸ் நின்னார். பெரும்பான்மையான வாக்குகளை அவர் அறுவடை செஞ்சார். அதிமுகவுடைய அடிப்படை இது விஷயமே முக்குளத்தோர் ஓட்டை வச்சு தான் இருந்தது. ஏன்னா எம்ஜிஆர் அதிமுகவை ஆரம்பித்து அந்த முக்குளத்தோர் அதிகம் உள்ள அருப்புக்கோட்டை தொகுதியில் தான் நின்னார். ஸோ எம்ஜிஆருடைய அந்த ஸ்ட்ராட்டஜி பூரா முக்குளத்தோர் அதிகம் இருக்கிறத பேஸ் பண்ணி தான் நின்னது. வெட்டரனாக இருக்கக்கூடிய எம்ஜிஆர், இவங்க ஜெயலலிதா, தனி செல்வாக்கு படைத்தவர்கள் கூட முக்குளத்தூர் ஓட்டை நம்ம இழந்துடக்கூடாதுன்னு சொல்லி அவங்களை அரவணைச்சு போகும்போது எடப்பாடிக்கு கொஞ்சம் கூட அரசியல் சாதுரியம் இல்லைன்னு நினைக்கிறேன். அங்கே ஓபிஎஸ் நிற்கிறார். அவருக்கு எதிராக நீங்கள் ஸ்ட்ராங்கான கேண்டிடேட்டு தானே போடணும். டம்மியான கேண்டிடேட்டை போட்டவர் யாருன்னே தெரியல. டெபாசிட் ஜாதி அரசியலெல்லாம் எடப்பாடி நடத்திக்கிட்டு இருந்தால் காணாமல் போய் விடுவாருங்கிறது தான் என்னுடைய. ஜெயலலிதா மேடம் இருக்கும்போது 91 அந்த 96 சசிகலா பார்ப்பாங்க அந்த ரிப்போர்ட். எந்த பதவியிலும் இல்லாமல் ஜெயலலிதா மேடத்துக்கே தெரியாமல் பண்ணுவாங்க. ஜெயலலிதா மேடம் கையெழுத்தே போடுவாங்க. அவங்க ஃபைல்களில் அவங்களுடைய கையெழுத்தே போடுவாங்க. நிறைய விஷயம் அந்த அம்மாவுக்கே தெரியாது. எந்த வகையில் பார்த்தாலும் அதிமுகவுக்கு சசிகலா அவர்கள் ஒரு பொருத்தமான ஒரு தலைவர் இல்லைங்கிறது தான் என்னுடைய. ஸ்டாலின் ஒரு பெரிய அமௌண்ட்டை கொடுத்து அவர் வச்சாங்க. அவர் குறுக்கு வழியில் நிறைய பணம், இந்த பேரெல்லாம் விட்டு போகுது தெரியுமா, அதெல்லாம் அவர் பண்ணுற வேலை தான். அவருக்கு எலெக்ஷன் கமிஷனில் தொடர்பு இருக்குது. டேட்டா பேஸே மாற்றுவாங்க. சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் நேதாஜி மக்கள் கட்சியின் தலைவர் வழக்கறிஞர் திரு வரதராஜன் அவர்கள். வாருங்கள், அவரோடு பேசுவோம். சார் வணக்கம். சார் வணக்கம். சார், இன்றைய தமிழக அரசியல் சூழ்நிலையில் எல்லாரும் முற்று நோக்கக்கூடிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அதிமுக தான். எடப்பாடி அவர்கள் சசிகலா அம்மையார், டிடிவி, ஓபிஎஸ் இவங்களெல்லாம் கட்சியில் இணைத்துக் கொள்வாரா, இல்லை மீண்டும் பாஜக கூட்டணி செய்வதற்கு வாய்ப்பு இருக்குமா அப்படின்னு பல தகவல்கள் பல விதமாக வந்துக்கிட்டு இருக்கு. பல உண்மை தகவலும் வருது, பல வதந்திகளுமே வருது. அடுத்த கட்ட நகர்வுகளாக அதிமுகவில் என்ன இருக்குன்னு நினைக்கிறீங்க? சசிகலாவை அதிமுகவில் சேர்த்தா அதோட சரியான ஒரு முடிவாக இருக்காது. ஏன்னா சசிகலா இவங்களெல்லாம் அடக்கி ஆண்டவங்க. இவங்கெல்லாம் ஒரு காலத்தில் சசிகலா காலில் விழுந்தவங்க. இப்போ அவங்கள கோர்ட்டு மூலமாக அவங்கள இதிலேருந்து விலக்கி, பொதுச் செயலாளர் பதவியிலேருந்து விலக்கி இவர் பொதுச் செயலாளராக இவரை தேர்ந்தெடுத்துட்டாங்க. இந்த சந்தர்ப்பத்தை விட்டுட்டு திரும்பி சசிகலாவை உள்ளே கொண்டு வந்தாங்கன்னா அவங்க பழையபடி இவங்களெல்லாம் அடிமைகளாக வச்சு அதிமுகவை அவங்க கண்ட்ரோல் பண்ண பார்ப்பாங்க. சசிகலாவுக்கு மக்கள் மத்தியில் நல்ல பேர் இல்லை. ஒருவேளை அவங்க நல்ல பேர் இருந்தால், அவங்களுக்கு ஆதரவு இருந்தால் மட்டும் இருந்தால் நம்ம அதிமுகவுக்கு அவங்க தலைமை தாங்கிறதுல ஆட்சேபனை இல்லை. ஆனால் அவங்களுக்கு ரொம்ப கெட்ட பேர் ஆயிடுச்சு. 4 வருஷம் ஜெயிலில் போயிருக்காங்க. ஊழல் குற்றச்சாட்டுகள்லாம் நிறையா வந்துருச்சு. அப்படி இருக்கிற ஒருத்தர் அதிமுகவுக்கு தலைமை தாங்க வச்சா அது அதிமுகவுக்கு பெரும் பின்னடைவாக இருக்கும். அதனால் அவங்க வந்தாலும் அவங்க சேர்த்துக்கக்கூடாது. ஏன்னா அவங்கள சேர்த்துட்டா அவங்க இவங்களெல்லாம் மறுபடியும் இது பண்ணி அடிமைகள் மாதிரி வைக்கிறதுக்கு முயற்சி செய்வாங்க. என்னை பொறுத்தவரை ஓபிஎஸ் அவர் அதிமுகவுக்கு விட்டு விலகி போனாலும் புதிய கட்சின்னு அவர் தொடங்கலை. பிஜேபியோட ஒரு கூட்டணி மாதிரி வச்சுட்டு அதுவும் ஒரு தனியாக சுயேட்சை சின்னத்தில் தான் நின்னார். அதனால் சசிகலாவை கம்பேர் பண்ணும்போது ஓபிஎஸ் ஓரளவு பரவாயில்ல. ஆனால் ஓபிஎஸ் இவங்க சேர்க்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா மறுபடியும் பிரச்சனைகள் வரும் அப்படின்னு. அதனால் எடப்பாடி இப்போ இருக்கிற அதே செட்டப்பை கொண்டு போவார் அப்படிங்கிறது தான் எங்களுடைய கணிப்பு. ஆனால் அதே சமயத்தில் அதில் ராஜதந்திரங்கிறது அவருக்கு வேணும். திமுக 9 கட்சி கூட்டணியும் வச்சுருக்காங்க.
ஈஸியாக ஜெயிச்சிட்டாங்க. உக்கிரவாண்டி இதுலேயும் ஜெயிச்சிட்டாங்க. அப்போ எடப்பாடி சும்மா கூட்டணி பலமே இல்லாமல் சும்மா நின்று தோத்தாருன்னா அதிமுக தொண்டர்கள் விரக்தி ஆயிடுவாங்க. அப்போ இவரை ஜெயிச்சு காட்டணும்ல எடப்பாடி. அப்போ நல்ல கூட்டணி அமைக்கணும்ல. இந்த பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி மெகா கூட்டணி அமைப்போம்னு சொன்னார். விஜயகாந்தை தவிர யாரோடைய ஒரு கூட்டணி சேரலையே. ரொம்ப பரிதாபமான நிலைமை என்னென்னா, அந்த ஜெகன் புரட்சி பாரதம் அவங்களெல்லாம் ஒரு கட்சின்னு நினச்சா அதை ஒரு கூட்டணி அறிவிக்கிறாரு எடப்பாடி. அவங்களுக்கு என்ன ஒரு சில 1000 ஓட்டுகள் இருக்கும் குறிப்பிட்ட தொகுதியில். அப்போ மெகா கூட்டணி அமைக்கணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஆளுங்க பின்னாடி சுற்றிக்கிட்டு தெரிஞ்சாருன்னா அடுத்த 26லையும் தோல்வி வந்து நிச்சயம். எதிர்கட்சிகள் 2ஆக பிரிஞ்சு நின்னாங்கன்னா திருப்பி திமுக வந்துடும். அதனால் அது வந்து ஏன்னா மக்கள் யாரும் திமுக ஆட்சியை விரும்பலை. திமுக ஆட்சி மேலே மிகப்பெரிய அதிருப்தி இருக்குது. இருந்தாலும் கூட்டணி பலம், எதிர்கட்சிகள் பிரிவு, இதை வச்சுக்கிட்டு அவங்க ஜெயிச்சுட்டு போகிறாங்க. அது இல்லாமல் பார்க்கணும் எடப்பாடி. அவர் இல்லை நான் கூட்டணி இல்லாமல் நிற்பேன்னா அவர் ஸ்டாலினுக்கு துணை போகிறாருன்னு தான் மக்கள் முடிவு கொள்வாங்க. ஸ்டாலின் ஜெயிப்பதற்கு இவர் வந்து துணை போகிறார் மறைமுகமாக அப்படிங்கிறது தான் வரும். அதனால் அதிமுக இப்படியே இருந்தாலும் கூட்டணியை மட்டும் பலப்படுத்திட்டா அதிமுக கூட்டணி வந்து திமுகவை வந்து மிக எளிதில் ஜெயிப்பதற்கு வாய்ப்புண்டு. இல்லை, அதே நேரத்தில் நம்ம அந்த ஜாதிகள் ரீதியாக பார்க்க வேண்டியது இருக்குது. அதிகமாக அதிமுகவுக்கு பின்னடைவை கொடுக்குறது இந்த முக்குளத்தோர் வாக்கு தான். அது வந்து பெரும்பான்மை சசிகலா, டிடிவி, ஓபிஎஸ் பக்கம் நிற்குது அப்படின்னு சொல்லுது. குறிப்பாக அந்த ராமநாதபுரம் தொகுதி பாராளுமன்றத்தில் ஓபிஎஸ் நின்னார், அதி பெரும்பான்மையான வாக்குகளே அவர் அறுவடை செஞ்சார். ஸோ அதெல்லாம் இது காட்டுது தானே அதிமுக அது பின்னடைவு அப்படின்றத. இல்லை, எடப்பாடி எப்பவும் என்னென்னு கேட்டிங்கன்னா, அதிமுகவுடைய அடிப்படை இது விஷயமே முக்குளத்தூர் ஓட்டை வச்சு தான் இருந்தது. ஏன்னு கேட்டிங்கன்னா, எம்ஜிஆர் வந்து அதிமுகவை ஆரம்பித்து முதல் தேர்தலில் 1977 நிற்கும்போது அந்த முக்குளத்தூர் அதிகம் உள்ள அருப்புக்கோட்டை தொகுதியில் தான் நின்னார். 77 1980 மதுரை மேற்கு தொகுதி அங்கேயும் முக்குளத்தூர் அதிகம், அதை தான் எடுத்தார். 84 முக்குளத்தூர் அதிகம் இருக்கிற ஆண்டிப்பட்டியை தான் எடுத்தார். ஸோ எம்ஜிஆருடைய அந்த ஸ்ட்ராட்டஜி பூரா முக்குளத்தூர் அதிகம் இருக்கிற இதை பேஸ் பண்ணி தான் நின்னது. அதுக்கப்புறம் ஜெயலலிதா அவர்கள் இந்த ஆரம்பத்துலேருந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு தடவை அவங்க தோத்தாங்க பர்கூரில். அது வந்து வன்னியர் டாமினேட்டட் ஏரியா. அது போக மீதி எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆண்டிப்பட்டி அந்த மாதிரி சுற்றி இறுதி கால எலெக்ஷன்னா ஆண்டிப்பட்டி தான் அதிகம் நின்னார். அதுக்கப்புறம் தான் வந்து உங்களுக்கு ஸ்ரீரங்கம் வந்தார், ஆர்கே நகர் வந்தார். ஸோ ஜெயலலிதா அவர்கள் இருக்கும்போது முக்குளத்தூர் ஓட்டு வந்து நிறைய விழுந்தது அதிமுகவுக்கு. அதனால் வெட்டரனாக இருக்கக்கூடிய எம்ஜிஆர் இவங்க ஜெயலலிதா தனி செல்வாக்கு படைத்தவர்கள் கூட முக்குளத்தூர் ஓட்டை நம்ம இழந்துடக்கூடாதுன்னு சொல்லி அவங்களை அரவணைச்சு போகும்போது எடப்பாடிக்கு கொஞ்சம் கூட அரசியல் சாதுரியம் இல்லைன்னு நினைக்கிறேன். எல்லா கட்சிகளையும் வளர்ச்சியில் நீங்கள் போடணும். அவங்க வந்து முக்குளத்தூருங்கிற கார்டை எடுக்கும்போது நீங்கள் முக்குளத்தூரில் சேர்ந்தவங்களுக்கு கொஞ்சம் அதிக முக்கியத்துவம் கொடுத்து அப்படி ஒரு இதை கொண்டு வரணும். அது வந்து அவர் சுத்தமாக செய்யலை. அதனால தான் வந்து எதுக்கு சொல்கிறேன்னா, ராமநாதபுரத்தில் போட்ட அதிமுக வேட்பாளர் டம்மி வேட்பாளர். அதனால தான் டெபாசிட் போச்சு. அதிமுக ராமநாதபுரத்தில் ஒரு காலத்தில் அதிமுக வலுவாக இருக்கும். ஜெயலலிதா அவர்களே சொல்லுவாங்க, இது ராமநாதபுரத்தில் ரொம்ப ஸ்ட்ராங்கான தொகுதி நமக்கு. அப்படிப்பட்ட ஸ்ட்ராங்கான தொகுதியில் டெபாசிட் போகுதுன்னா நீங்கள் போட்ட கேண்டிடேட்டு யார்? அங்கே ஓபிஎஸ் நிற்கிறார். அவருக்கு எதிராக நீங்கள் ஸ்ட்ராங்கான கேண்டிடேட்டு தானே போடணும். டம்மியான கேண்டிடேட்டை போட்டவர் யாருன்னே தெரியல, டெபாசிட்டு போச்சு. டம்மியான கேண்டிடேட்டை போட்ட உடனே தான் அதிமுகவுக்கு போட்ட முக்குளத்தூர் நிறைய பேரே வந்து ஓபிஎஸ்க்கு போட்டாங்க. கேண்டிடேட் சரியில்லை அப்படிங்கிறதுனால. அதனால் நீங்கள் ஓபிஎஸ்க்கு வேணும்னா முக்குளத்தூர் ஓட்டு நிறையா விழுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் சசிகலா தினகரனுக்கு அந்த வாய்ப்பு இல்லை. ஏன்னா தினகரன் 2 தேர்தலில் நின்றுமே நான் 3% அந்த மாதிரி தான் வாங்கியிருக்காரு. அதுவும் விஜயகாந்த் கட்சியோட சேர்ந்தே 3% தான் வாங்கியிருக்காரு. அப்போ முக்குளத்தூருடைய சப்போர்ட் அவருக்கு அதிகம் இருந்திருந்து அவர் 10-15% வாங்கியிருக்கணும்ல. அப்போ முக்குளத்தூர் சப்போர்ட்டு இவருக்கு இல்லைன்னு தான் அர்த்தம் டிடிவி தினகரனுக்கு. அதே மாதிரி சசிகலாவுக்கு அந்த அளவுக்கு இருக்கா. டிடிவி தினகரனுக்கு கொடுக்குற ஓட்டெல்லாம் சசிகலா சப்போர்ட்டிங் ஓட்டு தானே. அதனால சசிகலா தினகரனுக்கு முக்குளத்தூர் ஓட்டு பெருமளவு விழுகாது. ஓபிஎஸ் வந்து ஒரு நல்ல மனிதர், அமைதியான மனிதருங்கிறதுனால அவருக்கு வந்து
எதிர்த்து நிறுத்தின கேண்டிடேட்டும் சரியில்லாதனால தான் அவர் அவ்வளோ அதிகம் ஓட்டு வாங்கினாரு அப்படின்னு. அதனால் வெறும் ஜாதி அரசியலெல்லாம் வந்து எடப்பாடி நடத்திக்கிட்டு இருந்தால் காணாமல் போய் விடுவாருங்கிறது தான் என்னுடைய. ஏன்னா அதிமுக எப்போவுமே ஜாதி அரசியலே நடத்தினதே இல்லை. மக்களை நோக்கி தான் அரசியல் வியூகம் அமைச்சாருங்க எம்ஜிஆர், ஜெயலலிதா. இவர் இப்படி ஜாதின்னு உட்காந்துக்கிட்டு இருந்தாருன்னா ஒன்றும் இல்லாமல் போக வேண்டியதுதான் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. இல்லை, ஆர்பி உதயகுமார் பேசணும்னு சொல்லியிருக்காரு. சசிகலா அம்மையாருக்கு இடம் இல்லை அதிமுகவில்னு சொல்லியிருக்காரு. சாத்தியமே கிடையாதுன்றிருக்காரு. இவர் தான் ஒரு நேரத்தில் சசிகலா அம்மையார் தான் இனி சின்னமாக தான் எல்லாத்தையும் பார்த்துக்கணும், இவர் தான் வழி நடத்தணும்லாம் சொன்னவர். இப்போ இப்படி மாறி பேசுகிறாரு அரசியல் நகரம். சசிகலாவுக்கு மிகப்பெரிய செல்வாக்கு இருக்கும்னு நினைச்சாங்க ஜெயிலில் இருந்து வந்த உடனே. யாருமே ஒரு தலைவர் கூட அவரை போய் பார்க்கல. சரி, அதுக்கப்புறம் வந்ததுக்கப்புறம் இவங்க 2021 எலெக்ஷனை ஃபேஸ் பண்ணாங்க. இது இவங்க சட்டசபை எலெக்ஷனை. சட்டசபை எலெக்ஷனில் இவர் வந்து தனியாக நின்னார், டிடிவி தினகரன். சசிகலா தான் பிரேமலதாட்ட பேசி தேமுதிகவை தினகரனோட கூட்டணி வச்சாங்க. அப்படியுமே 3% மேலே வாங்கலை. அப்போ இந்த தலைவர்களுக்கெல்லாம் என்ன தெரிஞ்சு போச்சு? இவர்கள் செல்லா காசு, இவர்கள் இன்னைக்கு கட்சியில் சேர்ந்தாலும் இவர்களால் நமக்கு எந்த லாபமும் இல்லை அப்படிங்கிறதுல தான் அவரை சேர்க்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நேரத்தில் குறிப்பாக சசிகலா சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறாங்க, தென்காசியில் ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த சுற்றுப்பயணத்தின் முடிவில் ஏதாச்சும் கை கொடுக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, நீங்கள் சுற்றுப்பயணத்துக்கு வந்தால் எத்தனை அதிமுக தொண்டர்கள் வந்து சுற்றுப்பயணத்தில் வந்து அவருக்கு ஆதரவு கொடுக்குறாங்க. கூட்டம் எப்படி கூடுதுன்னு பாருங்கள். பணத்துக்காக கூட்டின கூட்டமா இல்லை அதிமுக உண்மையான தொண்டர்கள் வந்திருக்காங்களான்னு பாருங்கள். அந்த அளவுக்கு வரவேற்பு இருக்கிறதா எனக்கு தெரியலை. ஸோ அதிமுக அடிமட்ட தொண்டர்கள்ட்டே அந்த வரவேற்பு இல்லாத போது நீங்கள் எப்படி திருப்பி கட்சியை பிடிச்சி இது பண்ணுவீங்க? சசிகலா சொல்கிறாங்க, நான் பொதுச் செயலாளராக தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டேன்னு. தமிழ்நாடு அரசியலில் எந்த கட்சிக்காரனும் சரி, எந்த தலைவனும் சரி தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கப்படுறதே இல்லை. ஊரை ஏமாற்றிக்கிட்டு இருக்கான் அத்தனை கட்சி பேரும். என்னன்னு கேட்டிங்கன்னா, திமுகவே எடுத்துக்கோங்க. என்னைக்காச்சும் ஸ்டாலினுக்கு யாராச்சும் எதிராக போட்டி போட்டு அதில் எலெக்ஷனில் நின்று ஸ்டாலின் ஜெயிச்சிருக்காரா? இல்லை. கருணாநிதி இருந்தார்ல, கருணாநிதிக்கு எதிராக தலைவர் தேர்தலில் யாராச்சும் ஒருத்தவங்க நின்று அவங்க வந்து தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்களா? தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கப்படுவது வேண்டும்ங்கிறது கட்சிகளின் விதி. யாருமே தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கப்படுறதில்லை. எலெக்ஷன் வைப்பாங்க, ஒரு மனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டாருமா. அவனை எதிர்த்து நிற்கிறவனெல்லாம் பயமுறுத்தி நாமினேஷனே போட விடுறதில்லை. எல்லா கட்சியிலையும் இதுதான். நீங்கள் விடுதலை சிறுத்தைகள் எடுத்துக்கோங்க, பாட்டாளி மக்கள் கட்சி எடுத்துக்கோங்க, தொண்டர்களால் யாருமே தேர்ந்தெடுக்கப்படுறதில்லை. ஒரு இதை வச்சுக்கிட்டு பொதுக்குழுன்னு ஒன்று வச்சுட்டு சும்மா ஊரை ஏமாற்றிக்கிட்டு இது பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதனால் யாருமே சசிகலா சொன்னபடி இதெல்லாம் தேர்ந்தெடுக்கப்பட்டது. அவரும் ஜனநாயக முறையில் தேர்ந்தெடுக்கப்படல. இப்போ எடப்பாடியே ஜனநாயக முறையில் தேர்ந்தெடுக்கப்படலன்னு தானே அர்த்தம். போட்டி இல்லாமல் தேர்ந்தெடுக்கிறது சந்தர்ப்பம் குறுக்கு வழி அதுதான். அப்புறம் சசிகலா, நான் எனக்கு அட்மினிஸ்ட்ரேஷன் எல்லாம் அருமையாக தெரியும், நான் எப்படி நடத்துறதுன்னு தெரியும், அப்படின்னு நிர்வாகத்தை நடத்த தெரியும் அப்படின்னு எல்லாம் சவால் விடுறாரு. ஆனால் இவர் எப்படி நிர்வாகத்தை நடத்தினாருன்னு என்னை போன்றவர்களுக்கு தெரியும். ஜெயலலிதா மேடம் இருக்கும்போது இவர் என்னென்ன வேலை பண்ணார், எப்படி நடத்தினார். உளவுத்துறை ரிப்போர்ட்டுன்னு ஒன்று வரும் டெய்லி. உளவுத்துறை சீஃப் வந்து இன்னைக்கு நாட்டில் என்ன பிரச்சனை, எதுவும் பிரச்சனை இருக்கா, எதுவும் இது இருக்காங்கிறத முதலமைச்சருக்கு டெய்லி அனுப்புவாங்க. இந்த உளவுத்துறை ரிப்போர்ட்டை வந்து ஃபஸ்ட்டு பார்க்குறது வந்து சீஃப் மினிஸ்டர் தான் பார்க்கணும். இப்போ எல்லா ஆட்சியிலுமே சீஃப் மினிஸ்டர் தான் பார்த்தாங்க. ஜெயலலிதா மேடம் இருக்கும்போது 91 இந்த 96ல் சசிகலா பார்ப்பாங்க அந்த ரிப்போர்ட், எந்த பதவியிலும் இல்லாமல். ஸோ இப்படி குறுக்கு வழியில் தான் அவங்க ஆட்சி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஜெயலலிதா மேடத்துக்கே தெரியாமல் பண்ணுவாங்க. ஜெயலலிதா மேடம் கையெழுத்தே போடுவாங்க, அவங்க ஃபைல்களில் அவங்களுடைய கையெழுத்தே போடுவாங்க. நிறைய விஷயம் அந்த அம்மாவுக்கே தெரியாது. மிகப்பெரிய நிர்வாகத்தை நடத்தணும், அவங்களுக்கு பக்கத்தில் துணைக்கு ஆள் இல்லை. ஸ்டாலின் எடுத்துக்கிட்டிங்கன்னா பையன் இருக்காப்புல, மருமகன் இருக்காப்புல, இந்த மாதிரி ஒரு குடும்ப சொந்தங்கள். கருணாநிதி இருக்கும்போது இந்த குரூப் பூரா இருந்தது. இவங்களுக்கு ஒரு நம்பிக்கையான ஆளுக இருந்தாங்க. ஜெயலலிதா அவர்களுக்கு நம்பிக்கையான ஆள் இல்லை, ஃபுல்லாக இவங்களைத்தான் நம்பினாங்க. இவங்க நம்பிக்கை துரோகம் பண்ணாங்களே. எனக்கு அதாவது இவங்க நினைக்கிறது தான் இங்கே மாவட்ட செயலாளர்லாம் இவங்க நினச்சா மாற்றிடுவாங்க. எம்எல்ஏ சீட்லாம் இவங்க சொல்கிற ஆளுக்கு தான். அந்த மாதிரி ஒரு இதை பண்ணி தான் நிர்வாகத்தை குறுக்கு வழியில் நடத்தினாங்க. இன்றைக்கி என்னடானா பெருசாக எனக்கு நிர்வாகம் எப்படி நடத்துறதுன்னு தெரியும் அப்படின்னு சொன்னாங்கன்னா, அவங்களுக்கு நிர்வாகத்தை நேரடியாக நடத்துகிற அளவுக்கு அவங்களுக்கு நாலேஜ் இல்லை, அவங்களுக்கு அந்தளவுக்கு இதுவும் கிடையாது. அதனால் எந்த வகையில் பார்த்தாலும் அதிமுகவுக்கு சசிகலா அவர்கள் வந்து
ஒரு பொருத்தமான ஒரு தலைவர் இல்லைங்கிறது தான் என்னுடைய. டிடிவி தினகரனை நம்பவே முடியாது. டிடிவி தினகரன் அந்த மோஸ்ட் அன்ரிலையபிள் பர்சன். நம்பவே நீங்கள் முடியாது அந்த மாதிரி ஒரு மனிதர் அவர். அதனால் கட்சிக்காரன்லாம் அங்கே போய் நிற்க மாட்டாங்க. அதனால் அவருக்கு செல்வாக்கும் கிடையாது. ஏதோ எடப்பாடின்னா ஒரு மனுஷன் எடுத்துக்கிட்டேன்னா நல்ல மனுஷன், ஆனால் திறமையே இல்லையே. நல்ல மனிதர், திறமையாக வந்து ஹேண்டில் பண்ண தெரியலையே அவருக்கு. சவுக்கு சங்கர் போன்ற ஆட்களுக்கு போய் பணத்தை கொடுத்து அப்போ உங்களுக்கு அரசியல் ஞானம் என்ன இருக்குது? இப்போ இவங்க இப்போ பிரசாந்த் கிஷோர் வந்து 300 கோடி கொடுத்து இவங்க பிடிச்சாங்க, டிஎம்கே பிடிச்சாங்கன்னா அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஏற்கனவே பிரசாந்த் கிஷோர் 2016 பிஜேபிக்கு மத்திய அரசாங்கத்தில் இதே வேலையை பார்த்துருக்காங்க. எலெக்ஷன் அனலிஸ்ட் அவங்க. அது ஒரு கார்ப்பரேட் கம்பெனி. பிரசாந்த் கிஷோர் வச்சுருக்கிறது ஒரு கார்ப்பரேட் கம்பெனி. இவர் எலெக்ஷன் அனலிஸ்ட்டு. 2016 மோடிக்கு பார்த்தாரு. அதுக்கப்புறம் பீகாரில் வந்து நிதிஷ்குமாருக்கும் ஒரு எலெக்ஷன் இதெல்லாம் பார்த்தாரு. போன எலெக்ஷனில் வந்து ஆந்திராவுக்கும் பார்த்தாரு. இந்த அளவுக்கு அனுபவம் இருந்தவர். அதில் ரிசல்ட் வந்தது. அதை வச்சுக்கிட்டு ஸ்டாலின் ஒரு சபரீசன் கொஞ்சம் படித்தாருனால அவர் வந்துக்கிட்டு இல்லை அவரை வைக்கலாம் அப்படின்னு சொன்ன உடனே ஸ்டாலின் ஒரு பெரிய அமௌண்ட்டை கொடுத்து அவரை வச்சாங்க. அவர் குறுக்கு வழியில் நிறைய பணம் இந்த பேரெல்லாம் விட்டு போகுது தெரியுமா, அதெல்லாம் அவர் பண்ணுற வேலை தான். அவருக்கு எலெக்ஷன் கமிஷனில் தொடர்பு இருக்குது. டேட்டா பேஸே மாற்றுவாங்க. இந்த மாதிரி நிறையா குறுக்கு வழி பண்ணுவார்னு வைங்க. அவர் வந்து சந்திரபாபு நாயுடு தான் சொன்னார், அரசியல் கொள்ளைக்காரன் பிரசாந்த் கிஷோர், இஸ் அ பொலிட்டிக்கல் டெக்காய்ட் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணார். ஸோ எப்படியோ குறுக்கு வழியில் பண்ணுறாரு இதை பண்ணுறாருன்னா அவருக்கு ஒரு 300 கோடி கொடுத்து பண்ணாங்க. அந்த ஸ்ட்ராட்டஜி எப்படி நீங்கள் வந்துக்கிட்டு இவர் பையன் எடப்பாடி பையன் அப்பா சவுக்கு சங்கருக்கு வந்து பணம் கொடுத்தா அவர் ஜெயிக்க வச்சுருக்காரு. அப்போ ஒரு சாதாரண அரசியல் தெரிந்த ஒருத்தருக்கு தெரிஞ்ச விஷயம் கூட எடப்பாடிக்கு தெரியல. அவன் பையன் சொன்னான்னு சொல்லி அவரை கூப்பிட்டு சவுக்கு சங்கரை கூப்பிட்டு கோடிக்கணக்கான பணத்தை கொடுத்துருக்காங்க. அவரால் சவுக்கு சங்கரால் வந்து ஒரு அரசியல் கட்சியை எப்படி ஜெயிக்க வைக்க முடியும்? ஒரு யூடியூப்பில் வந்துட்டு நீங்கள் பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா ஒரு அரசியல் கட்சியை ஆளுங்கட்சி ஆக்குற அளவுக்கு இது முடியுமா? செட்டப் இருக்கா உங்களுக்கு? ஆர்கனைசேஷன் செட்டப்பே அவர்கிட்ட இல்லை. அப்போ இது அதுலேயே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அரசியல் சாதுரியம் எப்படி இருக்குது அப்படின்னு. அதனால் அவருக்கு அரசியல் சாதுரியமே இல்லை. காரணம் என்னென்னா அவருக்கு மொபைல் நம்பரே இல்லை. இந்தியாவிலேயே மொபைல் நம்பர் இல்லாத ஒரே ஆள் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா எடப்பாடி. நான் அவர் தாக்கி சொல்லணும்னு எனக்கு சொல்லலை. அவர் எம்ஜிஆர் பார்ட்டியை வந்து லீட் பண்ணுறாரு. நாங்கள்லாம் எம்ஜிஆர் வந்து அபிமானிகள். சின்ன வயசுலேருந்து எனக்கு எம்ஜிஆர் காவல்துறையில் வந்ததுக்கப்புறம் எனக்கு எம்ஜிஆர் ரொம்ப பிடிச்சது. காரணம் காவல்துறையில் நான் க்ளோஸாக கவனித்தேன் அவருடைய நடவடிக்கையெல்லாம் பார்த்த உடனே அது மக்கள் சார்ந்ததாக இருந்தது. எனக்கு பிடிச்சதே சாதுரியம், ராஜதந்திரம், திறமை இதெல்லாம் அரசியல் தலைவருக்கு தேவை. அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் எல்லாத்தையும் விட ஒரு அரசியல் தலைவருக்கு தேவை மக்களை நேசிக்கணும், ஏழை மக்களை நேசிக்கணும். அதெல்லாம் எம்ஜிஆர் வந்து ரொம்ப பார்ப்பார். ஒரு சின்ன ஏழைகளை பாதிக்கக்கூடிய எந்த வரியையுமே அவர் ஒதுக்க மாட்டார். அந்த மாதிரி விஷயங்கள்லாம் எனக்கு பார்க்கும்போது இப்படிப்பட்டவங்க தான் தலைவராக இருக்கணும் அப்படின்னு. அதே மாதிரி அரசாங்க பணத்தை கொள்ளையடிக்கக்கூடாது. அந்த நல்ல குணமும் அவர்கிட்ட இருந்தது. அவர் வீட்டிலலாம் என்ன எழுதுனாருன்னா, என்னுடைய நினைவிடத்துக்கு அரசாங்க பணத்தை செலவு பண்ணாதீங்க ஒரு பைசா கூட. அப்போ என்ன நினைக்கிறாங்க, அரசாங்க பணம் வந்து நல்லபடி இதாகணும். பஸ் ஃபேர் ஏற்றும் போது வந்து முடியாதுன்னாரு. அந்த ஃபைல் போகும்போது பஸ் ஃபேர் 10 பைசாவோ 20 பைசாவோ தர முடியாது அப்படின்னு. அப்போ செக்ரட்டரிஸ் இவங்கெல்லாம் போய் சார் ரொம்ப மேனேஜ் பண்ண முடியாது, லாஸில் போகுதுங்கும்போது அரசாங்கத்திட்ட இருந்த லாஸை கொடுங்க. பஸ்ஸை யார் உபயோகிப்பாப்பா? பணக்காரன் காரில் போவான், அதுக்கும் கீழே இருக்கிறவன் 2 வீலரில் போவான், அடிமட்டத்தில் இருக்கிறவன் தான் வேறு வழி இல்லாதவன் தான் பஸ்ஸில் போவான். அவனுக்கு நம்ம கூட்டுற 10 பைசா 20 பைசா ரொம்ப பெருசுப்பா அப்படி. இதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் தான் நான் வந்து அவருக்கு வந்து ஒரு அபிமானியான ஒரு அரசியல் தலைவருக்குரிய தகுதி இருக்குது. அப்படிப்பட்டவருடைய கட்சி அதை நான் தாக்கி பேசணும்னு அவசியம் இல்லை. அவர் பாதையை விட்டு இவங்க விலகி போகிறாங்களே. எம்ஜிஆர் படங்கள் ஜெயலலிதா படங்களை அதிகம் போடாத, என் படத்தை போடுங்கன்னு நம்ம ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர்கிட்ட வருது எடப்பாடி சொன்னார். அதுக்கான ஆதாரங்களே என்கிட்ட இருக்குது, எந்த ஐஏஎஸ் ஆஃபீஸர்கிட்ட சொன்னார் அப்படிங்கிறது தான். அப்போ நான் இவரை க்ளோஸாக பார்க்கும்போது இவர் வந்து அதிமுகவுக்கு வந்து அவங்க விசுவாசி கிடையாது. ஏதோ பதவிக்காகத்தான் அவங்க ஒட்டிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான் எனக்கு புரியுது. அதனால தான் சொல்கிறேன், அதுக்கு அந்த பதவிக்கு வந்து அவர் போக போக இன்னும் மோசமாக தான் போயிட்டு. இன்றைக்கி நீங்கள் நினச்சா எடப்பாடிகிட்ட ஃபோனில் பேச முடியாது.
டெஸ்ட் பண்ணி பாருங்கள். நீங்கள் எடப்பாடி ஃபோன் நம்பர்னு கேளுங்க, அவருடைய பிஏ கார்த்திக் நம்பரை கொடுப்பாங்க, இல்லைன்னா அவருடைய பையன் நம்பரை கொடுப்பாங்க. அவருக்குன்னு ஒரு இது கிடையாது, தொலைபேசி. ஆமாம், அவரே சொல்லிடுறாருன்னு நான் படம் சினிமா பார்த்து 28 வருஷம் ஆச்சுன்னு சொல்கிறேன். 28 வருஷம் சினிமா பார்த்து ஆன ஒருவரால் இன்றைக்கிட்ட இருக்கிற டெக்னாலஜி உலகத்தில் சர்வே பண்ண முடியுமா? இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக்கு, ட்விட்டரு, யூடியூப்னு வலைதளங்கள் நிறையா வந்துச்சு. ஃபோனையே சினிமாவையே பார்க்காதாலும் ஃபோனையே வச்சுக்கிறாத ஒருத்தரால் இதெல்லாம் மேனேஜ் பண்ண முடியுமா? அப்போ ஒரு தலைவருக்கு வந்து எவ்வளவு தகுதிகள் வேணும். ஸ்டாலினுக்கே அந்த தகுதி இல்லை. இப்போ ஸ்டாலின் ட்விட்டர்லாம் வந்து சபரீசன் ஹேண்டில் பண்ணுறாரு. அவருக்கு அது இல்லைனாலுமே அவர் கூட இருக்கிற குடும்ப உறுப்பினர்கள் அதை பார்த்துக்கிறாங்க. ஐடி விங்க டிஆர் பாலு பையன் போய் பார்த்துக்கிறாரு. அது ஸ்டாலினுக்கு ஒன்றுமே தெரியாது. நீங்கள் ஒரு ஸ்டாலின் அவர்களை கூப்பிட்டு ஒரு இது வந்து ட்விட்டரில் போஸ்டிங் போட சொல்லுங்கள், அவருக்கு தெரியாது. ஏன் தெரியாதுன்னா அவர் முந்தின ஜெனரேஷன், அவர் குறை சொல்ல. எடப்பாடி, ஸ்டாலின் இவங்கெல்லாம் முந்தின ஜெனரேஷன். இன்றைக்கி வர ஜெனரேஷன் தான் இதெல்லாம் உண்டு. இது அப்போ நீங்கள் கீழே இருக்கிறவங்கள திறமையான ஆளுங்களை வைக்கணும்ல. இப்போ பிஜேபியெல்லாம் என்ன பண்ணுறாங்க, டெக்னாலஜி வச்சுக்கிட்டு அப்போ வார் ரூம்னு ஒன்று வச்சுக்கிட்டு, வார் ரூம் தானே, வார் ரூம்னு ஒன்று வச்சுக்கிட்டு இவங்களே கமெண்ட் போடுறது, இவங்களே பாராட்டி போடுறது, எப்படின்னா யூஸ் பண்ணுறாங்க. அது டெக்னாலஜி தப்பாக யூஸ் பண்ணுறாங்க. சில பேர் கரெக்டாக யூஸ் பண்ணி இவங்க தப்பாகவே குறுக்கு வழியில் யூஸ் பண்ணுறாங்க. அதுவாச்சும் உங்களுக்கு தெரியணும்ல, அந்த குறுக்கு வழி எதுவுமே இவங்களுக்கு தெரியுறது. அப்போ எப்படி இன்றைக்கி உலகத்தில் உங்களை சர்வே பண்ண முடியும்? அதனால தான் நான் என்ன சொல்கிறேன்னா, நல்ல மனுஷன் யார் எடப்பாடி வந்து அமைதியான மனுஷன், நல்ல மனுஷன், ஆனால் வல்லவராக இல்லை. அந்த எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜி, கூட்டணி ஸ்ட்ராட்டஜி எல்லாம் வல்லவராக இருக்கணும். எம்ஜிஆர் ஜெயலலிதா 1996 வாஷ் அவுட் ஆனாங்க, அவங்களே தோற்று போனாங்க. எம்எல்ஏல 4 சீட்டோ என்னமோ வந்தது, எல்லாம் தோற்று போனாங்க. தோற்று போன ஒரு கட்சியை 2001 ஆளுங்கட்சியாக திருப்பி கொண்டு வந்தாங்க. அதுதான் என்ன ஸ்ட்ராட்டஜி. மூப்பனார், கல்பையா மூப்பனார் வீட்டுக்கே போய் அலையன்ஸில் கையெழுத்து போட்டு வந்தாங்க. ஜெயலலிதா இப்போவும் ஈகோ உள்ளவங்க, யாருக்கும் பணிஞ்சு போக மாட்டாங்க. அப்படிப்பட்டவங்களே மூப்பனார் சீனியர்னு வீட்டுக்கு போய் கையெழுத்து போட்டாங்க, பெரிய கூட்டணி வச்சாங்க. மறுபடியும் திமுக வந்துருச்சு 2006. அதை உடைக்கிறதுக்கு விஜயகாந்தை கூப்பிட்டு அவரோட பேசி கூட்டணியை ரெடி பண்ணி 2011 ஜெயிச்சு காமிச்சாங்க. அந்த மாதிரி இருக்கணுமே ஒழிய இருக்கிற கூட்டணியும் விட்டுட்டு புது கூட்டணி அமைக்க தெரியாமல் இப்போ சொல்கிறாரு அடுத்த சட்டசபை தேர்தலில் கூட்டணியை பற்றி நீங்கள் நம்பாதீங்க, கட்சிக்காரவங்க உழைங்க. அப்போ கூட்டணி அடுத்ததுலேயும் கோட்டை விட போகிறாருன்னு தான் அர்த்தம். அப்போ இந்த கூட்டணி இதுங்க எல்லாத்திலுமே கோட்டை விட்டுட்டு இருக்காங்கன்னா, இன்றைக்கி நல்லா யோசிங்க. பிஜேபியோட ஒரு கூட்டணி சேர்ந்துருந்தாருன்னு வைங்க, இப்போ உள்ள கணக்குப்படி பார்த்தீங்கன்னா 15 சீட்டில் ஜெயிச்சிருப்பாங்க. இப்போ வாங்கின கணக்குப்படி ஒரு 15 சீட்டு ஜெயிச்சிருப்பாங்க. அதில் அதிமுக ஒரு 10 சீட்டாச்சும் ஜெயிச்சிருக்கும் கண்டிப்பாக. அப்போ இன்றைக்கி அதே 10-15 சீட்டு இருக்கக்கூடிய சந்திரபாபு நாயுடுக்கு மத்திய அரசாங்கத்தில் என்ன மரியாதை கிடைக்கிது? 13 சீட்டு இருக்கிற நிதிஷ்குமாருக்கு எவ்வளோ மரியாதை கிடைக்கிது? அதே மரியாதை உங்களுக்கு கிடைச்சிருக்கும்ல. இந்த அண்ணாமலை தான் உங்களோட பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருந்தார், பேசிக்கிட்டு இருந்தார். அண்ணாமலை பேசுனது தப்பு தான், நான் ஒத்துக்கிறேன். கூட்டணியாக இருக்கும்போது அட்ஜஸ்ட் பண்ணி போகணும், அவங்களே தாக்கக்கூடாது. அந்த ஸ்ட்ராட்டஜி அவருக்கு தெரியலை. அவர் மற்ற விஷயங்கள்லாம் இதாக இருக்கலாம், ஆனால் இதில் வந்துக்கிட்ட ஒரு அந்த ஸ்ட்ராட்டஜியை அவர் தப்பு. கூட்டணி ஸ்ட்ராட்டஜி அண்ணாமலை இதை பொறுத்தவரை தப்பு தான். ஏன்னு கேட்டிங்கன்னா 1979 எம்பி எலெக்ஷனில் 76 அத்தனை பேரையும் மீசாவில் பிடிச்சி உள்ளே போட்டு கை காலை ஒடிச்சாங்க இந்திரா காந்தி, திமுகவுக்காரவங்க. ஸ்டாலின் அடி வாங்கினார், முரசொலிமாறன் அடி வாங்கினார், சிட்டி பாபுங்கிற அவ்வளவு அடி வாங்கின அந்த திமுக 77 3 வருஷத்தில் அவங்களோடய போய் கூட்டணி சேர்ந்து எம்ஜிஆர் 2 சீட்டு ஜெயித்தார், 38 சீட்டு கருணாநிதியும் காங்கிரஸும் ஜெயித்தாங்க. அவ்வளவு எதிரும் புதிருமாக இருந்த எதிரிகள் கூட்டணியில் சேரணுங்கும் போது ஒரு அதிமுகவும் பிஜேபிக்கும் இப்போ இடையில மிகப்பெரிய இது இல்லையே, ஏற்கனவே உங்கள் கூட்டணியில் இருந்தவங்க தானே. இது அண்ணாமலை சாதுரியமாக பயன்படுத்தி இருக்கணும்ல. அவங்கள போயிட்டு ஏடிஎம்கே ஃபைல்ஸ்ன்னு நான் விட போகிறேன் அப்படிலாம் பேசலாமா? அப்போ என்ன ஆகுது, அவங்களுக்கு இதாகி அண்ணாமலை மேலே உள்ள வெறுப்பில் கோபத்தில் கூட்டணியை முடிச்சாங்க. முதல்ல வந்து மோடி, அமித்ஷா அவங்கெல்லாம் பன்னீர்செல்வத்தையும் வெறும் ஜேக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் கடைசி கட்டத்தில் மோடி மாறி பக்கத்தில் கூப்பிட்டு உட்கார வச்சார் எடப்பாடியை. அந்த கூட்டணி அந்த இதெல்லாம் என்டிஏ கூட்டணி வைக்கும்போது பக்கத்தில் கூப்பிட்டு உட்கார வச்சார். அப்போ நீங்கள் மத்திய அரசாங்கத்தில் ஒரு 2 மந்திரி வாங்கியிருக்கலாமே, உங்களுக்கு எவ்வளோ மரியாதை கிடைச்சிருக்கும். அங்கேயும் போச்சு, இப்போ இங்கேயும் உங்களுக்கு என்ன இது இருக்குது? ஒன்றுமே இல்லை.
மறுபடியும் 26லேயும் இதே தப்பை செஞ்சீங்கன்னா நீங்கள் எதிர்க்கட்சியாக கூட வர முடியாது. இப்போ 66 சீட்டு வந்திருக்காங்க, அடுத்ததில் நீங்கள் அது கூட வர முடியாத ஒரு சூழ்நிலை வந்துடும்ல. ஏன்னா நிறைய இதில் டெபாசிட்டே போச்சு இல்லை. அப்போ நிலைமையை நீங்கள் உணரணும்ல. உங்கள் பையன் கையில் கொடுத்துட்டு உங்கள் பையனுக்கு அரசியல் சுத்தமாக தெரியும். நான் பண்ண வர அதுக்கு சபரீசன் எவ்வளவோ பரவாயில்ல. உதயநிதிக்கு ஒன்றும் தெரியல அதுன்னு வைங்க. உதயநிதி அவர் ஜாலி டைப்பு, அவர் அரசியல் எதையுமே சீரியஸாக எடுத்துக்க மாட்டார். ஆனால் சபரீசன் சில விஷயங்கள்லாம் இந்த ஐடி டீம் இதெல்லாம் கரெக்டாக பண்ணுறாங்க. உங்ககிட்ட உங்கள் பையனுக்கு அவ்வளோ விவரம் தெரியலை. இந்த மாதிரி ஒரு டீமை வச்சுக்கிட்டு நீங்கள் அதிமுகவை எப்படி காப்பாற்றுவீங்க? ஒன்றும் சொந்த புத்தி இருக்கணும், சொந்த புத்தி இல்லைன்னா மற்றவங்க புத்தியை கேட்டுக்கணும். ரெண்டுமே இல்லைன்னா உங்களால் எப்படி சர்வே பண்ண முடியும்? அதனால் எடப்பாடியும் அதிக நாள் நிலைத்து நிற்பாருங்கிறது கிராமத்தில் சொல்லுவாங்க, வேட்டை நாய் மொசை பிடிக்கிற நாயை மூஞ்சியை பார்த்தா தெரியும். அது எப்படின்னா வேட்டை நாய் ஒரு முயலை போய் பிடிக்குமா அப்படிங்கிறது அதை இதை பார்த்தாலே சொல்லி தெரிஞ்சிடும். அதே மாதிரி அதிமுகவை கட்டி காத்து அதை பெரிய கொண்டு வரக்கூடிய அளவுக்கு அது ஏபிஎஸ்க்கு திறமை இருக்கிறதான்னு பார்த்தா இதுவரை நடந்த விஷயங்களை பார்க்கும்போது அதுக்கான திறமை இருப்பதாக எங்களுக்கு தெரியலை. இல்லை, நீங்கள் சொன்னது நிறைய வாய்ப்புகளை விட்டுட்டார் எடப்பாடி அவர்கள். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி கூட்டணி வச்சிருந்தா கூட 10-15 இடங்கள் வந்திருக்கலாம். பாராளுமன்றத்தில் 10 அதிமுக வந்திருக்கும். இந்த மாதிரி நிறைய வாய்ப்புகளை தவற விட்ட இவர் 2026ல் 18% வாங்கியிருக்கு பாஜக கூட்டணி. பாமக பாஜக இணைந்து 18%. இப்போது கூட்டணி வச்சாங்கன்னா இவங்க ஒரு 18 அவங்க ஒரு 18 இல்லை 40 தாண்டி போகும் எப்படியும் சதவீதம். அதை பயன்படுத்தி கொள்வாரா எடப்பாடி? பயன்படுத்தி கொள்ள மாட்டார். அவருக்கு என்னென்ன தோக்குறதுக்கே அவர் பிளான் பண்ணுற மாதிரி தான் எனக்கு தெரியும். ஸ்டாலினுக்கும் அவருக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிற மாதிரி தெரியுது. அதனால் அவர் ஜெயிக்க வைக்கிற வேலையை இவரே பண்ணிடுவார். கூட்டணியை விட்டு விலகிட்டாருன்னா அவர் ஜெயிச்சிடுவார்ல. ஸ்டாலின் ஆட்களை வச்சுருக்காரு. சசிகலாவும் அவங்க ஆள் தான், உங்களை யாருக்குமே தெரியாது. சசிகலா ஸ்டாலின் ஆள். ஸ்டாலினுக்கும் அவங்களுக்கும் மறைமுக அரசியல் உறவு இருக்குது. எப்படி சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, போன MP சட்டசபை தேர்தலில் அதிமுக கூட்டணி அமைச்சாங்க. அதில் விஜயகாந்த் கட்சியும் கூட்டணியில் சேர்ந்துட்டாங்க. 15 MLA சீட்டு, ஒரு ராஜ்யசபா சீட்டு பேசி முடிச்சுட்டாங்க. அவ்வளோ பணம் கையெழுத்து தான் போடணும். பிரேமலதா என்ன சொல்லிட்டாங்க, நீங்கள் டிராஃப்ட் போட்டு அனுப்புங்க, கையெழுத்து போட்டுடுறேன். உடனே ஸ்டாலின் சசிகலாவை பிடிக்கிறார். சசிகலாவுக்கும் பிரேமலதாவுக்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு. நிறைய பணம் கொடுப்பாங்க இவங்க, அதனால் அவங்க சொல்கிறத கேட்பாங்க. ஸ்டாலின் சொன்னது, விஜயகாந்த் கட்சி எந்த காரணத்தை கொண்டு அதிமுகவோட ஜெயிக்கக்கூடாது, எவ்வளோ செலவானாலும் நீங்கள் பார்த்துக்கங்க அப்படின்னு. உடனே கையெழுத்து போடுற ஸ்டேஜில் இருந்த பிரேமலதா கடைசி நேரத்தில் போய் டிடிவி தினகரன் கட்சியோட போய் கூட்டணி வச்சு அதிமுக தான் முடிச்சாங்க. அதிமுக போனதுலேயே பார்த்தீங்கன்னா அதிமுக கூட்டணி சட்டசபை தேர்தலில் 75 தொகுதியில் ஜெயிச்சு. நீங்கள் தேமுதிகவும் கூட சேர்ந்துருந்தா டஃப்பான ஒரு ஃபைட்டு வந்திருக்கும். திமுக பார்த்தீங்கன்னா மெஜாரிட்டிக்கு 118, திமுக ஜெயிச்சது 126, 8 தான் அதிகம். விஜயகாந்த் போனதில் சேர்த்துருந்தேன். ஏன்னா போனதில் விஜயகாந்த் உயிரோடு இருந்தார். அப்போ மிகப்பெரிய தாக்கத்தை உருவாக்கி இருக்கும்ல. அந்த தாக்கத்தை கடைசி நேரத்தில் கெடுத்தது யார்? சசிகலா. சசிகலா எப்படி கெடுத்தாங்க? ஸ்டாலினோட தூண்டுதல்களால் கெடுத்தாங்க. அதே மாதிரி ஒரு உறவு இபிஎஸ் கூடயும் உங்களுக்கு இருக்குங்கிறது தான் என்னுடைய கணிப்பு. காரணம், இவங்க ஏற்கனவே ஆட்சியில் இருந்தாங்க. ஸ்டாலின் நினச்சா நிறைய வழக்கு போடலாம். அந்த வழக்குகள் எல்லாம் வச்சுக்கிட்டு அவர் பயமுறுத்திக்கிட்டு இருக்காரு. இவங்களும் அதுக்கு பயந்துக்கிட்டு ஆட்சிக்கு வரலைனாலும் பரவாயில்ல, ஏதோ ஒரு எதிர்கட்சி தலைவர் இதாக இருந்தால் போதும் அப்படிங்கிற இதுக்கு எடப்பாடி வந்திருப்பாரோங்கிற சந்தேகம் எங்களுக்கு இருக்குது. அதனால தான் என்ன சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, அதிமுகவுக்கு இவர் கடைசி வரை சரியாக நடத்தி செல்ல மாட்டார். இவரிடம் ராஜதந்திரம் என்பதே இல்லை அப்படிங்கிறது தான் என்னுடைய கணிப்பு. உங்கள் நேரத்தை ஒதுக்கி பதில் தந்தமைக்கு ரொம்ப நன்றி. தொடர்ந்து பேசுவோம். நன்றி.